10 வயசு ராஜு தனக்கு ஒரு பூனைக்குட்டி வாங்கி தரணும்னு அவன் பெற்றோர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் தொந்தரவு தாங்க முடியாம அவன் பெற்றோர் அவனுக்கு ஒரு கோல்டு ஃபிஷ் வாங்கி கொடுத்தாங்க. ராஜு உடனே ஒரு குட்டி தொட்டிய ரெடி பண்ணுனான். அதுக்குள்ள தண்ணி, கொஞ்சம் செடி, வண்ண கற்கள், மணல், இப்படி விஷயங்களை போட்டு அந்த தங்க மீனை அதுக்குள்ள போட்டான். தொட்டியும் அதுக்குள்ள இருக்கும் தண்ணீரும் எப்பவும் சுத்தமா இருக்கும்படி செய்வான். கொஞ்ச நாட்கள்ல இது அவனுக்கு போர் அடிச்சிட்டது. தொட்டிய கிளீன் பண்றத விட்டுட்டான். மீனையும் கண்டுக்கிடல. அவனுடைய தங்கச்சி ரியா முன்வந்து அவளே மீனையும் மீன் தொட்டியையும் பராமரிக்கும் பொறுப்பை எடுத்துக்கிட்டா. அவளுடைய பொறுப்புணர்ச்சிய பார்த்து அவளுடைய பெற்றோர் அவளுக்கு ஒரு குட்டி நாய பரிசா கொடுத்தாங்க. ரியாவுக்கு சந்தோஷம் தாங்கல, ரொம்ப உற்சாகமாயிட்டா. ஆனா ராஜுவுக்கு இது பிடிக்கல. அவன் அப்பா கிட்ட போய், நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அவளுக்கு எப்படி நீங்க நாய வாங்கி கொடுக்கலாம்? நான் எத்தனை நாள் உங்ககிட்ட எனக்கு ஒரு பூனைக்குட்டி வாங்கி தர சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்க எனக்கு எதுவும் வாங்கி கொடுக்காம அவளுக்கு மட்டும் வாங்கி கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி கோபப்பட்டான். ராஜுவோட அப்பா அவன்கிட்ட, ராஜு, கொஞ்ச நாள் கழிச்சு பூனைய பார்க்கவும் உனக்கு போர் அடிச்சு போய் நீ அதை பராமரிக்காம விட்டுட்டா யார் அதை கவனிப்பா? ஒரு சின்ன மீனை உன்னால சரிவர பராமரிக்க முடியலன்னா எப்படி அதை விட பெரிய பூனைய உன்னால கவனிச்சு வளர்க்க முடியும்னு கேட்டாரு. ராஜுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நாமும் சின்ன விஷயம் தானேன்னு நிறைய சின்ன விஷயங்களை அலட்சியப்படுத்துறோம், கவனக்குறைவா இருக்கிறோம் இல்லீங்க. சின்ன காரியத்தையும் நாம கவனத்துடனும் பொறுப்புடனும் செஞ்சாதான் நம்முடைய உண்மையும் உத்தமமும் விளங்கும். அது பணமா இருக்கலாம், குடும்ப உறவா இருக்கலாம். நாம அதை எப்படி கையாள்றோம்? ஆண்டவர் நம்மள கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு சொல்றத கேளுங்க. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலகப் பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? கவனமாயிருப்போம்.